ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்ச ஐபிஎல் ஆக்ஷன் 2024 டாப் குவாலிட்டி ஸ்மார்ட்டஸ்ட் பைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. அது யார் யாரு எந்தெந்த டீம் எடுத்தாங்க அண்ட் அந்த பிளேயர்ஸ் எப்படி அந்த டீமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பேசலாம். ஃபர்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜெரால்டு காட்ஸே மும்பை இந்தியன்ஸ் 5 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஒரு மாதிரி நல்ல டாக்டிக்கல் மூவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா பும்ரா கூட ஜெரால்டு காட்ஸேவை சேர்க்கிறது டெஃபினெட்லி அந்த டீமோட ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு பாயிண்ட். அன்கன்வென்ஷனல் வெப்பன் அப்படின்னு தான் நான் வந்து ஜெரால்டு காட்ஸேவே சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாதிரி ரா பேஸ் அவர்கிட்ட இருக்கும், நிறைய வேரியேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர், ஆக்வர்டான பவுன்ஸ் என்னைக்குமே வச்சிருக்காரு, நல்ல ஸ்கிட் அப் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் அண்ட் விக்கெட் டேக்கிங் த்ரெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால வந்து ஜெரால்டு காட்ஸே 5 கோடி ரூபாய்க்கு எம்ஐ எடுத்தது ஒரு சூப்பரான ஸ்மார்ட்டஸ்ட் பை. அதுக்கு அடுத்தபடியா வன்னிடு ஹசரங்கா 1.5 கோடி ரூபாய்க்கு எஸ்ஆர்ஹெச் எடுத்தாங்க. எப்படி ஐபிஎல் ஆக்ஷன்ல அவர் மேல நிறைய டீம்ஸ் பிட் பண்ணாம இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்த லங்கா பிரீமியர் லீக்ல அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர், ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், ஒரு கேப்டனாவும் ஒரு கப் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. சோ இதெல்லாம் தாண்டி ஏன் அவர் மேல பெருசா பிட்டிங் வார் வரல அப்படின்னா அவரோட இன்ஜுரி தான். சோ இன்ஜுரியில இருக்காரு, சர்ஜரி பண்ணிருக்காரு. சோ திருப்பி கரெக்டா வருவாரான்னு டீம்ஸ் யோசிச்சிருக்காங்க. பட் ஆனா 1.5 கோடி ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு பையங்க. ஏன்னா என்னைக்குமே எஸ்ஆர்ஹெச் வச்சு வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர்ஸா வச்சிருப்பாங்க. ரஷீத் கான் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவர் இருந்த வரைக்கும் அந்த டீம் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ரஷீத் கான் போனதுக்கு அப்புறம் கரெக்டா அவருக்கான இடம் வந்து இன்னும் அங்க வெற்றிடமா தான் இருக்கு. நம்மளோட வாஷிங்டன் சுந்தரை எடுத்து ட்ரை பண்ணாங்க. ஓரளவுக்கு அவர் ஒரு சீசன் நல்லா பண்ணியிருக்காரு. பட் வன்னிடு ஹசரங்கா அங்க போறப்போ அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயமா மாறும். ஏன்னா ஒரு ப்ரூவன் விக்கெட் டேக்கர் வன்னிடு ஹசரங்கா, அட் தி சேம் டைம் ப்ராமிசிங்கான மேட்ச் வின்னர் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு லெக் ஸ்பின் வச்சிருக்காரு. ஸோ எப்படி பார்த்தாலும் பேட்ஸ்மேனை ஏமாத்தி விக்கெட் எடுத்து விட்டுருவாரு. கூகுளியோட வேரியேஷன் அவர்கிட்ட அதிகமாகவே இருக்கு. நல்ல ஒரு பின் பாயிண்ட் அக்யூரசியில பவுலிங் போடக்கூடிய ஒருத்தர். ஸோ கண்டிப்பா எஸ்ஆர்ஹெச்சுக்கு அவர் ரொம்ப ரொம்ப நல்லா சூட் ஆவாரு. அதுக்கு அடுத்தபடியா லாக்கி ஃபெர்குசன் 2 கோடி ரூபாய்க்கு ஆர்சிபி எடுத்தாங்க. ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ஒரு பிக் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லாக்கி ஃபெர்குசனுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. T20 கிரிக்கெட்லயா இருக்கட்டும் இல்ல ஐபிஎல்லையா இருக்கட்டும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. நல்ல பேஸ் அட்டாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வச்சிருக்காரு. ஏன்னா 150 பிளஸ் கன்சிஸ்டன்டா போடக்கூடிய ஒரு சில பவுலர்ஸ்ல லாக்கி ஃபெர்குசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அண்ட் அவரோட ஒரு மிகப்பெரிய வெப்பன் அப்படின்னா அந்த பவுன்சர் தான். செம்மையான ஒரு பவுன்ஸ் போடக்கூடிய ஒருத்தர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியோட ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டை ஸ்ட்ரென்தன் பண்ண போறதே லாக்கி ஃபெர்குசன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு விஷயம், அவரோட ஃபார்ம் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா செமையா பண்ணுவாரு. ஃபார்ம் மோசமா இருந்துச்சு அப்படின்னா ஒஸ்ட் அடி வாங்குவாரு. அது மட்டும்தான். அதுக்கு அடுத்தபடியா ஜிடி அஸ்மதுல்லா உமர்சாயை வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தாங்க. ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் அவர், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் இதை தாண்டி ஹர்திக் பாண்டியாவோட ஒரு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்டா இவர் இருப்பார் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் நல்ல எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங் வச்சிருக்காரு, செமையான பவுலிங் வச்சிருக்காரு, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் அவர்கிட்ட என்னைக்குமே இருக்கும். அதனால தான் ஒரு கப் அடிச்சு கொடுத்தாரு, இன்னொரு வாட்டி ஃபைனல் கூட்டு போனாரு. எக்ஸாக்டான அதே ரீப்ளேஸ்மெண்டாலாம் வேற பிளேயரே கிடையாது. பட் ஆனா ஓரளவுக்கு அவரை மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னா அஸ்மதுல்லா உமர்சாய் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நல்ல எக்ஸைட்டிங் டேலண்ட் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான். எந்த அளவுக்கு பிளேயிங் லெவல்ல இடம் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா 50 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரீசன்ட் டைம்ஸ்ல வேர்ல்டு கப்ல வேற நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு. அண்ட் எப்படி சொல்றது, இந்தியாலேயே நல்லா ஆடிட்டு போயிருக்காரு. அடுத்தபடியா ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கே 1.8 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஒரு நல்ல ஜென்யூனான ஆல்ரவுண்டர், ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். எப்படி சிஎஸ்கே பிட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆல்ரெடி 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் நம்ம வச்சிருக்கோம். பட் ஸ்டில் ஒரு நல்ல பவர்ஃபுல் ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடக்கூடிய திறமை இவர்கிட்ட இருக்கு. நல்ல கிளீனா ஆஃப் சைட்ல ஹிட் பண்ணுவாரு. இதெல்லாம் தாண்டி சிஎஸ்கேவோட மிடில் ஆர்டர்ல நல்ல வேல்யூ ஆட் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா அப்படின்னே சொல்லலாம். அகைன் பிளேயிங் லெவல்ல எடுத்தாங்க அப்படின்னா அதை நல்லா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இவர்கிட்ட இருக்கு. பட் பார்க்கலாம் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியா டாம் கோலர் கேட்மோர் அப்படிங்கிற ஒரு பிளேயரை 50 லட்சம் ரூபாய் கொடுத்து RR எடுத்தாங்க. இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பிளேயர், சூப்பரான டேலண்ட் அப்படின்னே சொல்லலாம். வேர்ல்டு ஃபுல்லா நிறைய லீக்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. லைக் T10 லீக், பாகிஸ்தான் சூப்பர் லீக், லங்கா பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே தன்னோட முத்திரையை பதிச்சுக்கிட்டே இருக்காரு. பட்லர் இருக்கிறப்போ இவருக்கு சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் தான். இன்கேஸ் பட்லர் ஃபார்ம்ல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல டாம் கோலர் கேட்மோரை அந்த டீம்ல ஆட் பண்ணலாம். உண்மையிலுமே சூப்பரான டேலண்ட் அவர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸை ஈஸியா 6 அடிப்பாரு. எந்த கிரவுண்ட்ல வேணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரால் வந்து 6 கிளியர் பண்ண முடியும். அட் தி சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஹார்ட் ஹிட்டர் அண்ட் ரொம்ப த்ரூ அவுட்டா ஓப்பனிங் இறங்கி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்பின்னர்ஸை பொழந்துருவாரு. நிறைய பாக்ஸஸ் டிக் பண்ணுவார் இவரு. ஒரு எக்ஸலன்ட் ஃபீல்டர் கூட. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா டாம் கோலர் கேட்மர் ஒரு நல்ல டேலண்ட். பார்ப்போம் ட்ரை பண்றாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா ஹாரி ப்ரூக் 4 கோடி ரூபாய்க்கு டிசி எடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப்
ஆஃப் த ஸ்மார்ட்டஸ்ட் பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும், போன சீசன் அவர் ஒழுங்காவே ஆடலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா சின்ன பையங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு வந்து ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு சீசன் ஆடுறாரு, அதில் ஒரு செஞ்சுரி அடிச்சதே பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். அவர் மேலே அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டாங்க, அவ்வளோ கோடி ரூபாய்க்கு போயிட்டார் அவர். இதெல்லாம் அவர் வந்து என்னைக்குமே டவுன் தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும். பட் ஆனால் அவரோட டேலண்ட்டில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அவரோட பேட்டிங் பார்க்குறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்பின்னர்ஸ் எப்படி அட்டாக் பண்ணுறாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எப்படி அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வேர்ல்டில் ஒரு சில பிளேயர்ஸ் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸை இறங்கி ஆடுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயர் வந்து ஹாரி ப்ரூக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அட் த சேம் டைம் வந்து சூப்பரான ஒரு ஃபீல்டர். ஸோ டெஃபினெட்லி டிசியில் அவருக்கு பிளேயிங் லெவலில் இடம் இருக்கும். அங்கே என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அண்ட் அகைன் சொல்கிறேன், வேர்ல்டு அவரோட எபிலிட்டியை கூடிய விரைவில் பார்க்க போகுது. அண்ட் எனக்கு ஒரு மாதிரி அவர் மேலே அவ்வாற நம்பிக்கை இருக்கு, அந்த பையன் எங்கேயோ போவான் ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தபடியா சேத்தன் சக்காரியா 20 லட்சம் ரூபாய்க்கு கேகேஆர் எடுத்தாங்க. ஒரு சூப்பரான பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு ப்ரூவன் கமாடிட்டி கிடையாது ஆக்சுவலி சேத்தன் சக்காரியா, நான் அதை ஒத்துக்கிறேன். ஐபிஎல்ல பெருசா பண்ணது கிடையாது, ஃபியூ மேட்சஸ் விளையாண்டுருக்காரு, ஃபியூ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் அவர் வந்தாலே விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பட் டொமஸ்டிக் லெவலில் நல்லா பண்ண ஒரு பிளேயர். எனக்கு தெரிஞ்சு ஹி டிசர்வ் ஃபார் ஐபிஎல் கான்ட்ராக்ட், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் அவரை எடுத்து சும்மாவே உட்கார வச்சிருந்தாங்க. இந்த வாட்டி கேகேஆர் அங்கே கௌதம் கம்பீர் இருக்காரு, அவருக்கு தெரியும் சேத்தன் சக்காரியோட எபிலிட்டி என்ன அப்படின்ட்டு. பிளேயிங் லெவலில் அவருக்கு டெஃபினெட்லி இடம் இருக்குங்க, அதில் நோ டவுட். அண்ட் இந்த பையன் இங்கே நல்லா பண்ணான் அப்படின்னா டெஃபினெட்லி அவனுக்கு இந்தியன் டீமில் ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர் டெஃபினெட்லி இந்தியன் டீமுக்கு இப்போ ஒரு ஆள் தேவை. ஸோ அதனால வந்து அந்த பையனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அர்சின் குல்கர்னி அப்படிங்கிற ஒரு பிளேயரை பேஸ் பிரைஸில் வச்சு 20 லட்சம் ரூபாய்க்கு எல்எஸ்ஜி எடுத்தாங்க. ஒரு சூப்பரான ஸ்மார்ட்டான பை. பட் ஆனால் இந்த ஒரு சீசன் தான் அவர் எல்எஸ்ஜியில் இருக்க போறாரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அந்த டீமுக்கு வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. பிகாஸ் பிளேயிங் லெவல்லே இடம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் அவர் ஒரு பெரிய லாங் டேர்மா எல்எஸ்ஜி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு பிளேயர், அவரை வந்து அடுத்த ஹர்திக் பாண்டியா அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பவுலிங் அண்ட் பேட்டிங்ல ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒருத்தர், ஒரு பயங்கரமான ஹார்ட் ஹிட்டர். ஓப்பனிங் இறங்கினார் அப்படின்னா 50 அடிக்காம அவர் வந்து அவுட் ஆகுறதே இல்லை. அண்ட் T20 ஓடி எல்லா ஃபார்மேட்டுமே ரொம்ப நல்லா விளையாடக்கூடிய ஒருத்தர். மகாராஷ்டிரா கிரிக்கெட்டர் ரீசன்ட் டைம்ஸ்ல கலக்குன்னு கலக்கிட்டு இருக்க ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ரீசன்ட் டைம்ஸ்ல அண்டர்-19 டோர்னமெண்ட் கூட ஆடி அங்கேயுமே ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. கூடிய விரைவில் அவர் பெருசா வருவார் அப்படின்ட்டு எல்லாருமே பேசுறாங்க. ஸோ அதனால அர்சின் குல்கர்னி ஒரு வாட்ச் அவுட் பிளேயர். பட் எல்எஸ்ஜியில் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறத மட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ஸ்டீல் பைஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இதை தாண்டி ஏதாவது பிளேயர்ஸ் உங்களுக்கு தோணலாம். அப்படி தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள்.